சைபர் பாதுகாப்பு அதிகாரிகள் எனவும் போலீஸ் அதிகாரிகள் எனவும் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு கைத்தொலைபேசி வாயிலாக மோசடி செய்யும் கும்பல் ஒன்றிடம் பணி ஓய்வு பெற்ற முன்னாள் வங்கி மேலாளர் ஒருவர் 6,80,781 ரிங்கிட்டை இழந்துள்ளார். இது குறித்து பினாங்கு மாநில போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ மொஹமட் அல்வி ஜைனால் அபிதீன் கூறுகையில், இச்சம்பவம் குறித்து 80 வயது பாதிக்கப்பட்டவர் கிழக்கு கரை வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் புகார் அளித்ததாக கூறினார். ஜூன் 12ஆம் தேதி புத்ராஜயா சைபர் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரியிடமிருந்து தனக்கு அழைப்பு வந்ததாகவும், தனது தொலைபேசி எண் பொய் செய்திகளை பரப்புவதனால் கருப்பு பட்டியலிடப்பட்டிருப்பதாகவும் அந்த அதிகாரி கூறியதாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி அந்த அழைப்பு அலோஸ்தார் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது என்றும், போலீஸ் அதிகாரி ஒருவர் தனது வங்கிக் கணக்கு சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவேதான் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் புதிய வங்கி கணக்குகளை தொடங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர் ஜூன் 19 23ஆம் தேதி வரை 6,80,781 ரிங்கிட்டை அந்த புதிய வங்கி கணக்குகளில் பரிமாற்றம் செய்துள்ளார். அது மட்டுமின்றி அந்த மோசடி கும்பல் பாதிக்கப்பட்டவரின் வங்கி ஏடிஎம் கார்டுகளையும் கிரெடிட் கார்டுகளையும் வங்கி கணக்கு சம்பந்தமான ஆவணங்களையும் ஒரு உரையில் போட்டு தஞ்சோங் பூங்கா டிஎன்பி மின்சார பெட்டியில் வைத்துவிடும்படி தெரிவித்துள்ளனர். ஜூன் 26ஆம் தேதியன்று பாதிக்கப்பட்டவர் தனது வங்கி கணக்குகளில் வைக்கப்பட்டிருந்த பணம் அடையாளம் தெரியாத வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதைக் கண்டு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார். இதனிடையே இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 420 கீழ் விசாரிக்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.